ஸ்டாக் மார்க்கெட்ல தொடர்ந்து நஷ்டம் வர்றவங்க ஏன் திரும்ப திரும்ப பணத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க? அதாவது அவங்க என்ன முட்டாள்களா? இல்ல மார்க்கெட் மேல இருக்கிற அதீத நம்பிக்கையா? ரெண்டுமே கிடையாது. இது அவங்க மூளை அவங்கள ரொம்ப சாமர்த்தியமா ஏமாத்துற ஒரு விஷயம். கரெக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த ஆழ்ந்த அலசல் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு முக்கியமான மெடிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு ட்ரேடிங் உலகத்துல நடக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை நம்ம டீகோட் பண்ண போறோம். உங்க பணத்தை நீங்க இழக்கிறதுக்கு காரணம் மார்க்கெட் கிடையாது, உங்க மண்டைக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் போர் தானே சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா பலரும் ட்ரேடிங் அப்படிங்கறத ஒரு லாப நஷ்ட கணக்கா, ஒரு மேத்தமேட்டிக்ஸா பாக்குறாங்க. ஆனா இந்த ஆதாரங்களை நம்ம புரட்டி பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க மனித மூளையோட நரம்பியல், அதாவது நியூரோபயாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, இந்த அனாலிசிஸ் மூலமா மார்க்கெட்ல நஷ்டம் வரும்போது மூளைக்குள்ள நிஜமாவே என்ன நடக்குது, அந்த சைக்கலாஜிக்கல் மாயையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத நாம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். நிச்சயமா இது ஒவ்வொரு ட்ரேடரும், ஏன் சாதாரண மனிதர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒரு ட்ரேடர் காலையில லேப்டாப்பை திறக்கும்போது இன்னைக்கு இவ்வளவு லாபம் பண்ணணும்னு ஒரு பிளானோட தான் வராரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பிளான் எல்லாம் காத்துல பறந்துடுது. ஒரு கட்டத்துல லாபத்துக்காக ட்ரேட் பண்றதை தாண்டி ஏதோ ஒரு உந்துதலுக்காக ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு அடிக்ஷன் லெவலுக்கு போயிடுது. எக்ஸாக்ட்லி. இது எப்படி ஒரு போதையா மாறுதுன்னு புரிஞ்சுக்க முதல்ல லாபம் வரும்போது நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதான் ஆரம்ப புள்ளி. பாத்தீங்கன்னா நம்ம மூளையில டோபமைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. இத சயின்டிஸ்ட்ஸ் ரிவார்ட் கெமிக்கல் அப்படின்னு சொல்வாங்க. ஓகே, அதாவது ஒரு பரிசு மாதிரி. ஆமா, நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் போதோ, சந்தோஷமான விஷயம் நடக்கும் போதோ மூளை கொடுக்கிற ஒரு பரிசு இது. நீங்க ட்ரேட் பண்ணி ஒரு பெரிய லாபம் பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். மூளையில இந்த டோபமைன் ஒரு அருவி மாதிரி கொட்டும். வாவ்! ஆனா இங்க ரிப்போர்ட்ல இருக்கிற ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, லாபம் வரும்போது மட்டும் இந்த டோபமைன் சுரக்கிறது இல்ல. இப்போ ஒரு பெரிய லாபம் வரப்போகுது, மார்க்கெட் நம்ம ப்ரெடிக்ஷன் படி மேல போயிட்டு இருக்கு அப்படி நீங்க ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த எதிர்பார்ப்புலயே டோபமைன் பல மடங்கு சுரக்க ஆரம்பிச்சிருது. ஒரு நிமிஷம், இது எப்படி இருக்குன்னா, நம்ம ரொம்ப பசியா இருக்கும்போது ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்ல பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம்ல. ஆமா, அந்த பிரியாணி கைக்கு சாப்பிடுறப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை விட அந்த ஆப்ல டெலிவரி பாய் பைக் நம்ம தெருமுனையில திரும்புறத அந்த மேப்ல பார்க்கும்போது மூளைக்கு ஒரு கிக்கு கிடைக்கும் பாருங்க. கரெக்ட். அதுதான் பீக் சந்தோஷம். அப்போ ட்ரேடிங்லயும் அந்த எதிர்பார்ப்பு தான் உண்மையான போதையா? அதேதான். அந்த மேப்ல பைக்க பாக்கும்போது கிடைக்கிற அதே டோபமைன் ஹிட் தான் ஸ்கிரீன்ல ஒரு பச்சை கலர் கேண்டில் மேல ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ட்ரேடருக்கு கிடைக்குது. லாபம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே மூளை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுது. அடடா, அப்போ லாபம் வர்றது ரெண்டாவது பட்சம் தானா? ஆமா, சூதாட்டம் ஆடுறவங்க, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறவங்க, மணி நேரமா சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றவங்க, ஏன் போதைப் பொருள் யூஸ் பண்றவங்களுக்கு மூளையில என்ன ரிவார்ட் சர்க்கியூட் தூண்டப்படுதோ அதே சர்க்கியூட் தான் இந்த ட்ரேடிங் எதிர்பார்ப்புலயும் தூண்டப்படுது. கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. அப்போ தினமும் ட்ரேட் பண்றவங்க எல்லாரும் ஒரு விதமான டோபமைன் அடிக்ட்ஸ் தானா? இத டாக்டர் ஆன்னா லெம்ஸ்கே தன்னோட டோபமைன் நேஷன் அப்படிங்கிற புத்தகத்துல ரொம்ப ஆழமா விளக்கியிருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்க? ஒரு கட்டத்துக்கு மேல அடிக்ஷன் அப்படிங்கிறது சந்தோஷத்தை தேடி போறது கிடையாது. அது வலியில இருந்தும் அசௌகரியத்துல இருந்தும் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி. அடிக்ஷன் இஸ் அபவுட் எஸ்கேப் ஃப்ரம் டிஸ்கம்ஃபர்ட். ஓ, அப்போ சந்தோஷத்துக்காக இல்லாம வலியிலிருந்து எஸ்கேப் ஆகவா? ஆமா, ஆரம்பத்துல ஒருத்தர் பணத்துக்காகவும் லாபத்துக்காகவும் ட்ரேட் பண்ண வருவார். ஆனா நாட்கள் போக போக தனக்கு வர்ற நஷ்டம், அந்த நஷ்டம் கொடுக்கற மனவலி, வாழ்க்கையில இருக்கிற ஸ்ட்ரெஸ், இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காகவே அவர் ஸ்கிரீனை ஓபன் பண்ணுவாரு. ஓ மை காட், ட்ரேடிங் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு எஸ்கேப் ரூட் ஆயிடுது. எக்ஸாக்ட்லி, அதுதான் இங்க நடக்குது. சரி, லாபம் கொடுக்கிற டோபமைன் போதைய பத்தி பேசிட்டோம். ஆனா என் மனசுல இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. இப்போ லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா நஷ்டம் ஏற்படும் போது ஒரு மனுஷன் சுதாரிச்சுக்கணுமே. ஒரு தடவை நெருப்புல கை வைக்கும் போது சுற்றுச்சுன்னா உடனே நம்ம கைய பின்னாடி இழுத்துக்குவோம்ல. கண்டிப்பா, அது இயற்கையான விஷயம். ஆமா, மறுபடியும் அந்த நெருப்புல கை வைக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட அடிப்படை தற்காப்பு உணர்வு, சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். ஆனா ட்ரேடிங்ல ஒரு பெரிய நஷ்டம், அதாவது ஒரு வலி வந்த பிறகும் ஏன் மூளை மறுபடியும் ட்ரேட் பண்ண தூண்டுது? அந்த நெருப்புக்குள்ளேயே ஏன் திரும்ப கைய விடுறோம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. மனித மூளையோட பரிணாம வளர்ச்சியை பாத்தீங்கன்னா இதுக்கான பதில் கிடைக்கும். நீங்க சொல்ற மாதிரி லாஜிக்கா யோசிச்சா ட்ரேடிங்கை நிப்பாட்டணும். ஆனா ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கும் போது மூளை லாஜிக்கா யோசிக்கிறதே இல்ல. என்னது, லாஜிக்கா யோசிக்கிறத நிப்பாட்டிடுமா? ஆமா, மனோ தத்துவத்துல இத லாஸ் சேசிங் பிஹேவியர், அதாவது நஷ்டத்தை துரத்தும் நடத்தை அப்படின்னு சொல்வாங்க.
நஷ்டம் ஏற்பட்ட உடனே மூளை தன்னோட பகுத்தறியும் தன்மைய மொத்தமா கட் பண்ணிடுது. அதாவது நம்ம மூளையில இருக்கிற லாஜிக்கல் சிஸ்டம் ஆஃப் ஆயிடுதா? அப்படியே ஆஃப் ஆயிடும். நம்ம மூளையோட முன்பகுதியில ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இதுதான் மூளையோட சிஇஓ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த சிஇஓ தான் முடிவெடுப்பாரா? ஆமா, லாஜிக்கா யோசிக்கிறது, ரிஸ்க் கால்குலேட் பண்றது, பிளான் பண்றது எல்லாமே இங்கதான் நடக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு எதிர்பாராத பெரிய நஷ்டம் வரும்போது இந்த சிஇஓவோட பவர் மொத்தமா குறைஞ்சிடுது. உடனே மூளை சர்வைவல் மோடுக்கு மாறிடுது. சர்வைவல் மோட்னா? உயிருக்கு ஆபத்து வர்றப்போ ரியாக்ட் ஆகுமே அந்த மோடா? அதேதான். அந்த நேரத்துல அமிக்டாலா அப்படிங்கிற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற பகுதி, அதாவது மூளையோட ஃபயர் அலாரம், மொத்த கண்ட்ரோலையும் தன் கைக்குள்ளே எடுத்துக்குது. இந்த அமிக்டாலாவுக்கு லாஜிக் தெரியாது. பயம், பதற்றம், ஆபத்து இது மட்டும்தான் தெரியும். வாவ்! அப்போ ஒரு பெரிய லாஸ் வந்த உடனே மூளை அதை ஒரு பண நஷ்டமா பார்க்காம ஒரு புலி நம்மள தாக்க வர்ற மாதிரி உயிரா வத்தா நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிடுது. அந்த பயத்துல நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பா போகுது. எக்ஸாக்ட்லி. அந்த அமிக்டாலா கண்ட்ரோல் எடுத்த உடனே ஐயோ பணத்தை விட்டுட்டோமே, நம்ம சர்வைவல் கேள்விக்குறியாயிடுச்சே அப்படிங்கிற பதற்றம் மட்டும்தான் மூளையில ஓடும். அப்ப அந்த பதற்றத்துல தான் திரும்ப ட்ரேட் பண்றாங்க. ஆமா, அந்த நேரத்துல மூளைக்குள்ள ஒரு மாயை உருவாகும். இன்னொரு ட்ரேட் எடுத்துட்டா போன பணம் எல்லாம் உடனே திரும்ப வந்துரும், நம்ம சேஃப் ஆகிடலாம் அப்படின்னு மூளை நம்பும். ஆஹா, இந்த ஒற்றை உணர்வு தான் அவங்கள இயக்குது. அதனால தான் அது வரைக்கும் ரொம்ப டிசிப்ளினா இருந்த ட்ரேடர் கூட ஸ்டாப் லாஸ் வைக்காம ஆடுறது, போன பணத்தை மார்க்கெட் கிட்ட இருந்து புடுங்கணும்னு ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்றதுன்னு அடுக்கடுக்கா தப்பு பண்றாங்க. நெருப்பு சுடுதுன்னு தெரிஞ்சாலும் அதுக்குள்ள விழுந்த பொருளை எடுத்தே ஆகணும்னு ஒரு வெறியில திரும்ப கையை உள்ள விடுறதுக்கு காரணம் இந்த அமிக்டாலா தான். 100% உண்மை. இது ரொம்ப ஆபத்தான ஒரு மெக்கானிசமா இருக்கே. நம்ம மூளையே நமக்கு எதிரா ஒரு இருட்டறைக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கு. சரி, நஷ்டம் வரும்போது மூளை இப்படி சர்வைவல் மோடுக்கு போது ஓகே. ஆனா மார்க்கெட் ரொம்ப அமைதியா இருக்கும்போது, அதாவது மூவ்மெண்ட் இல்லாதப்போ, ஆமா, சைட்வேஸ் மார்க்கெட்ல எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாதப்போ ஏன் பல ட்ரேடர்ஸால சும்மா உட்கார முடியறதில்ல? எந்த செட்டப்பும் இல்ல, ஒரு சிக்னலும் இல்ல, ஆனாலும் சம்பந்தமே இல்லாம ஏன் உள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க? சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது மனித மூளைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பாஸ். மார்க்கெட்ல எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாதப்போ மூளையால அந்த சலிப்பை, அதாவது போர்டமை தாங்கவே முடியாது. ஓ, போர்டம் தாங்க முடியாதா? ஆமா, அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறத விட தப்பாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்னு செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு அதீத உந்துதல் உருவாகும். சைக்காலஜில இத ஆக்ஷன் பயாஸ் அப்படின்னு சொல்வாங்க. ஆக்ஷன் பயாஸ். அமைதியா இருக்கிறது மூளைக்கு ஒரு விதமான வலிய கொடுக்கும். அந்த வலிய போக்குறதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு தோணும். இந்த ஆக்ஷன் பயாஸ என் ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி பார்க்க தோணுது. சொல்லுங்க. நம்ம வீட்ல சும்மா டிவி பார்த்துட்டு உட்கார்ந்திருப்போம். ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணுமே இல்ல, வெறும் தண்ணி போட்டல் மட்டும்தான் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆமா. இருந்தாலும் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு தடவை போய் அந்த ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து பார்ப்போம். ஏதோ ஒரு மேஜிக் நடந்து உள்ள ஆப்பிளோ சாக்லேட்டோ வந்துராத கணக்கா. செம்ம எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் ஸ்கிரீன்ல ட்ரேடிங் செட்டப் இல்லைன்னு நல்லா தெரியும். ஆனாலும் ஏதாவது மேஜிக் நடக்கும்னு நம்பி ஒரு பை பட்டனை அழுத்துறது. அந்த ஃப்ரிட்ஜ் உதாரணம் ரொம்ப ஹாப்டானது. ஃப்ரிட்ஜை திறக்கும் பொழுது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள வருது இல்லையா? அதேதான் ட்ரேடிங்லயும். இது அறிவியல் பூர்வமா இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டுல இருக்கிறதா நினைக்கிற மாயை அப்படின்னு சொல்றாங்க. கட்டுப்பாட்டுல இருக்கிறத நினைக்கிறதுனா நாமே மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஃபீலா? கிட்டத்தட்ட அதுதான். நம்ம மூளை எப்பவுமே என்ன பண்ணும்னா, எந்த ஒரு தொடர்பும் இல்லாத முற்றிலும் சீரற்ற விஷயங்கள்ல கூட ஒரு பேட்டர்னை தேடி கண்டுபிடிக்கும். மேகத்தை பார்த்து அது யானை மாதிரி இருக்கு, குதிரை மாதிரி இருக்குன்னு நம்ம மூளை கற்பனை பண்ணதில்ல? ஆமா. அதே மாதிரி தான் மார்க்கெட் எந்த காரணமும் இல்லாம மேலையும் கீழையும் போகும்போது, ஆஹா இங்க ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதே, இது கண்டிப்பா பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு பொய்யான லாஜிக்கை உருவாக்கிக்கும். அட கடவுளே! ஆமா, அந்த பொய்யான லாஜிக்கை வச்சு தவறான என்ட்ரிக்கு நியாயம் கற்பிச்சுக்கும். அதாவது அந்த ரேண்டம் மூமெண்ட் காந்தான் கண்ட்ரோல் பண்றதா மூளை தப்பு கணக்கு போடுது. ஆனா அவங்க மூளையில இருக்கிற அந்த டோபமைன் தான் அவங்கள நிஜத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் அல்ல, ஹார்வர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பண்ண ஆய்வுகள்ல இன்னும் அதிர்ச்சியான சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது தொடர்ந்து லாபம் வந்தா கூட மூளை போர் அடிச்சிடுமா. தொடர்ந்து லாபம் வந்தா போர் அதிகமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, நிச்சயமற்ற வெகுமதி, எப்பவாவது கிடைக்கிற லாபம், இதுதான் மூளைய ரொம்ப அலர்ட்டா எக்ஸைட்மெண்டோட வச்சிருக்குமா. இதுல குறிப்பா நியர் மிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நியர் மிஸ் அப்படின்னா? ஒரு ட்ரேட் எடுத்து
டார்கெட்டை தொடர மாதிரி ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு டக்குன்னு ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸை ஹிட் பண்றது. இது நஷ்டம்தான், ஆனா மூளை இதை எப்படி எடுத்துக்கும் தெரியுமா? நஷ்டம்னா மூளை கஷ்டப்பட தானே செய்யும். அங்கதான் ட்விஸ்ட். அடடா, ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் விட்டிருந்தா டார்கெட் ஹிட் ஆயிருக்கும், அடுத்த தடவை கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இந்த நியோமிஸ் மூளைக்கு ஒரு பெரிய டோபமைன் ஹிட்ட கொடுக்கும். என்னது, ஜஸ்ட் மிஸ் ஆனா டோபமின் அதிகமா சுரக்குமா? ஆமாம் பாஸ், வெற்றி பெற்றா எவ்ளோ டோபமைன் சுரக்குமோ அதை விட அதிகமா இந்த ஜஸ்ட் மிஸ் நஷ்டத்துல சுரக்கும். இது ஒரு பயங்கரமான லூப். வாவ், இது எனக்கு சுத்தமா தெரியாது. முதல்ல ஒரு அசௌகரியம், அப்புறம் ட்ரேட் பண்ணியே ஆகணும்னு ஒரு ஏக்கம், அப்புறம் ஒரு என்ட்ரி, அதனால கிடைக்கிற ஒரு தற்காலிக நிம்மதி, கடைசியா நஷ்டம் வந்து குற்ற உணர்ச்சியில தவிக்கிறது. அப்புறம் மறுபடியும் இதே லூப் ரிப்பீட் ஆகும். இது ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள் மாதிரி இருக்கே. கண்டிப்பா. வெளியில இருந்து வர்ற ஆல்கஹால் பழக்கத்தை விட உடம்புக்குள்ளேயே உற்பத்தி ஆகிற இந்த ட்ரேடிங் அடிக்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதை கேட்கும்போதே ஒரு சாதாரண மனுஷா எப்படி இதையெல்லாம் தாண்டி மார்க்கெட்ல ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும்னு மலைப்பா இருக்கு. மூளையோட டிசைனே இப்படிதான். அது எப்படியும் உங்களை இந்த லூப்குள்ள இழுத்து போட்டு மிதிக்கும்னா அப்புறம் இப்படிதான் இதுல இருந்து தப்பிக்கிறது. தப்பிக்கவே முடியாதுன்னு இல்ல, தீர்வுகள் கண்டிப்பா இருக்கு. இதுக்கு மெடிக்கலா சைக்கலாஜிக்கலா என்னதான் தீர்வு வச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ரிப்போர்ட்ல 4 முக்கியமான விஷயங்களை பரிந்துரை பண்றாங்க. முதல் தீர்வு வந்து சிஸ்டம் பேஸ்ட் ட்ரேடிங். சிஸ்டம் பேஸ்டு ட்ரேடிங்னா ஆட்டோமேஷனா? இல்ல, அதாவது மார்க்கெட்டை பார்த்து லைவா முடிவெடுக்கிறத நிப்பாட்டணும். எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல விற்கணும் அப்படிங்கறத மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரூல்ஸா எழுதி வச்சிடணும். அந்த ரூல்ஸ் வந்தா மட்டும்தான் ட்ரேட். ஓகே, அப்போ இமோஷன்ஸ்க்கு அங்க வேலை இல்ல. எக்ஸாக்ட்லி. இது என்ன பண்ணும்னா, நம்ம மூளையில இருக்கிற அந்த இம்பல்சிவ் சிஸ்டம் ட்ரிகர் ஆகிறத முன்கூட்டியே தடுத்துரும். அதாவது அமிக்டாலா கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே லாஜிக்கை வச்சு ஒரு செக் போஸ்ட் போடுறது. சூப்பர். அதாவது டிசிஷன் மேக்கிங்க அந்த உணர்ச்சி வசப்படுற தருணத்திலிருந்து பிரிச்சு வெளியே கொண்டு வருது. பிரமாதம். சரி, ஆக்ஷன் பயாஸ் பத்தி பேசணும்ல, சும்மா இருக்க முடியலன்னு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அதுக்கு தான் ரெண்டாவது கான்செப்ட், நோ ட்ரேட் அப்படிங்கறதையும் ஒரு வெற்றியாவே பார்க்க பழகணும். நோ ட்ரேட் ஒரு வெற்றியா? ஆமா, பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் ட்ரேடர்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ற சீக்ரெட் இதுதான். கேபிட்டல் பிரிசர்வேஷன் இஸ் ஆல்சோ ப்ராஃபிட். உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அன்னைக்கு மார்க்கெட் சரியில்லை, நீங்க ட்ரேட் எடுக்காம சாயங்காலம் லேப்டாப்பை மூடி வச்சிட்டீங்க. ஓகே. இப்போ அந்த 1 லட்சம் அப்படியே சேஃபா இருக்குல்ல, அதுவே அன்னைக்கு நீங்க பண்ண பெரிய லாபம்னு மூளைக்கு பழக்கப்படுத்தணும். சரியான வாய்ப்பு வராதப்போ எந்த ஆக்ஷனும் எடுக்காம சும்மா இருக்கிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய திறமை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நோ ட்ரேட் இஸ் a ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசிப்ளின். இதை நம்ம லைஃபோட கூட கனெக்ட் பண்ணலாம்னு தோணுது. எப்படி சொல்றீங்க? ஒருத்தர் நம்மளை கோபப்படுத்துற மாதிரி பேசும்போது உடனே ரியாக்ட் பண்ணாம அமைதியா கடந்து போறோம்ல, அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். 100% கரெக்ட். ஆனா இந்த டோபமைன் அடிக்ஷன் லூப்குள்ள மாட்டிக்கிட்ட ஒருத்தரால சடன்லி இப்படி அமைதியா உட்கார முடியுமா? அதுக்கு என்ன பண்ண சொல்றாங்க? அதுக்கு தான் 3வதும் மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு மெடிக்கல் அப்ரோச் தேவைப்படுது, டோபமைன் டீடாக்ஸ். டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னா உடம்பு டீடாக்ஸ் பண்ற மாதிரியா? கிட்டத்தட்ட அதேதான். எந்நேரமும் இந்த பச்சை சிகப்பு கேண்டில்ஸை பார்த்துட்டே இருந்தா மூளையோட ரிவார்ட் சிஸ்டம் டோட்டலா டேமேஜ் ஆயிடும். அதை ரீசெட் பண்ணியே ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ட்ரேடிங் முடிஞ்ச உடனே ஸ்க்ரீனை மொத்தமா ஆஃப் பண்ணிட்டு ஒரு லாங் வாக் போறது, உடற்பயிற்சி பண்றது, நல்லா தூங்குறது, மூச்சு பயிற்சி பண்றது, இதெல்லாம் கட்டாயம் பண்ண சொல்றாங்க. ஒரு நிமிஷம், ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் கிட்ட போய் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிட்டு போய் மூச்சு பயிற்சி பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க கேட்பாங்களா? அது பிராக்டிக்கலா சாத்தியமா? அவங்க முழு வாழ்க்கையா அந்த மார்க்கெட்டை நம்பி தானே இருக்கு. இது பிராக்டிக்கலா சாத்தியமாங்கிறத விட பயோலாஜிக்கலா இது செஞ்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் பாஸ். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா தொடர்ந்து அதிகப்படியான டோபமைன் சுரந்துட்டே இருந்தா மூளையில இருக்கிற டோபமைன் ரிசெப்டர்ஸ் மரத்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன லாபம் வந்தா உங்களுக்கு சந்தோஷமே வராது. ஓ, டாலரன்ஸ் லெவல் கூடிடுமா? விட்டு விலகி இருக்கிற இந்த டீடாக்ஸ் இருந்தே தீரணும். இல்லைன்னா உங்க அக்கவுண்ட் 0 ஆகுற வரைக்கும் அவங்களால நிறுத்த முடியாது. அப்பா, அப்போ இது வெறும் அட்வைஸ் கிடையாது, இது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஓகே, இதுல 4வதா ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன? கம்பல்சரி கூல் ஆஃப் பீரியட். இது ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய நஷ்டம் வந்த உடனே நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூளை சர்வைவல் மோடுக்கு போயிடும் இல்லையா? ஆமா, அமிக்டாலா டேக் ஓவர் பண்ணிடும். கரெக்ட். அந்த நேரத்துல நீங்க எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அது 100% தப்பா தான் இருக்கும். அதனால ஒரு லாஸ் வந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்கு சிஸ்டம் லாகின் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு கட்டாய விதியை வச்சுக்கணும். 24 மணி நேரமா? ஆமா,
அந்த கூல் ஆஃப் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அமிக்டாலாவோட எஃபெக்ட் குறைஞ்சு சிஇஓவான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆக மொத்தம் இவ்வளவு நாள் ஸ்டாக் மார்க்கெட்ல நஷ்டம் வர்றதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ற இண்டிகேட்டர் தப்பு, ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பிரச்சனை ஸ்கிரீன்ல இல்ல, ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கிற நம்ம மூளைக்குள்ள தான் இருக்குங்கிறத இந்த ரிப்போர்ட் ரொம்ப அழகா விளக்கியிருக்கு. ஆமா, அத புரிஞ்சுகிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சது. பணத்தை சம்பாதிக்கிறத விட நம்மளோட மன அமைதியையும் லாஜிக்கா முடிவெடுக்கிற திறனையும் பாதுகாக்கிறது தான் ட்ரேடிங்ல உண்மையான கேபிட்டல். ரொம்ப கரெக்டா சம்மரைஸ் பண்ணீங்க. ட்ரேடிங்ல ஒரு பிரபலமான பழமொழி இருக்கு. The biggest competition in trading is not against the market, it is against your own mind. அருமையான கோட். மார்க்கெட் கூட நம்ம சண்டை போடவே இல்ல. மார்க்கெட் அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கு. நாம நம்மளோட உணர்ச்சிகள் கூடயும் இம்பல்ஸ் கூடயும் தான் போராடிட்டு இருக்கோம். மூளையை யார் ஒருத்தர் மாஸ்டர் பண்றாங்களோ அவங்க தான் மார்க்கெட்டை மாஸ்டர் பண்ண முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு கன்க்ளூஷன். இந்த ஆதாரங்களை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு புதுமையான, கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியான ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கு. அது ஒரு கேள்வியா உங்ககிட்டயும், குறிப்பா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்டயும் நான் வைக்க விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. இன்னைக்கு நாம பார்த்தது எல்லாமே ஒரு மனிதன் எப்படி தன்னோட உணர்ச்சிகளாலும் டோபமின் போதையாலும் ஆக்ஷன் பயாஸாலும் ட்ரேடிங்ல தோத்து போறான்னு பார்த்தோம். இதெல்லாம் மனித மூளைக்கே உரித்தான பலவீனங்கள். உண்மைதான். அப்படி என்றால் கொஞ்சம் ஃபியூச்சரை யோசிச்சு பாருங்க. பயம், பேராசை, லாஸ் வந்தா பதறது, இந்த மாதிரி உணர்ச்சிகளை உருவாக்குற அமிக்டாலா இல்லாத, டோபமைன் போதைக்கு அடிமையாகாத ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம்ஸ் எதிர்காலத்துல மார்க்கெட்குள்ள முழுமையா வந்தா என்ன ஆகும்? வாவ், இது ஒரு பயங்கரமான ஆங்கிள். ஆமா, உணர்ச்சிகளே இல்லாத அந்த ஏஐ மிஷின் கிட்ட உணர்ச்சியால நிரம்பின மனிதர்களால போட்டி போட முடியுமா? இல்ல, மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா மனிதர்களும் தங்களோட உணர்ச்சிகள் எல்லாத்தையும் சாகடிச்சிட்டு ஒரு ரோபோட் மாதிரி மாறினா மட்டும்தான் இனிமேல் சர்வைவ் பண்ண முடியுமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. நீங்களே இதை பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது வெறும் லாப நஷ்ட கணக்கில்ல, இது உங்க மூளையோட இன்விசிபிள் எக்ஸ்ரே. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா ட்ரேடிங் பத்தி நீங்க வச்சிருந்த பார்வையை மாத்திருக்கும் நம்புறோம். இந்த செஷனை அமைதியா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சிந்திப்போம்.